தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் பல்லவர்கள் குடைவரைகளை அமைத்துள்ளார்கள். திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் மலைக்கோயில் 1400 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த கோயிலாகும். இம்மலைக்கோயிலின் இறங்கும் பாதையில் ஒரு மிகப்பெரிய பாறையை குடைந்து கிபி 610 முதல் கிபி 640 ஆட்சியாண்டைச் சேர்ந்த பல்லவ பேரரசர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஒரு கல் மண்டபம் எனும் சிவனுக்குரிய குடைவரை கோயிலை அமைத்துள்ளார். கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்குடைவரையின் முக மண்டபத்தின் வடபுறத்தில் முழுத்தூணின் மேற்சதுரத்தில் கிழக்கு முகத்தில் மிகவும் சிதிலமடைந்த நரசிம்ம பல்லவன் காலத்து கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. மேலும் இங்கு பல்லவர், சோழர், பாண்டியர் மற்றும் ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுகளும் கருவறையின் உள்ளே லிங்க திருமேனி அமைந்துள்ளது. இந்த லிங்க திருமேனி பிற்காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கருவறையின் முகப்பில் பக்கத்திற்கொன்றாக இரு துவாரபாலகர்கள் காட்சி தருகின்றனர். கருவறையின் வெளியே தெற்கு பகுதியில் பிரம்மதேவனும் வடக்கு பகுதியில் மகாவிஷ்ணுவும் நின்ற கோலத்தில் புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளனர். இந்த திருக்கழுக்குன்றம் ஒரு கல் மண்டபம். குடைவரை இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் பல நூற்றாண்டுகளாக ஒரு ஜோடி கழுகுகள் இந்த இடத்திற்கு வருகை தந்ததால் இந்த நகரம் பக்ஷி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. 2 கழுகுகள் தங்கள் பாவங்களை போக்குவதற்காக வேதகிரீஸ்வரரை வழிபடுவதற்காக மலைக்கு வந்த வரலாற்றின் காரணமாக இந்த பெயர் சூட்டப்பட்டது. இந்த புனித கழுகுகள் பிரம்மாவின் மகன்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் செய்த பாவங்களுக்காக சிவபெருமான் பூமியில் கழுகுகளாக பிறக்க சபித்தார். சாப விமோசனம் அடைந்து தங்கள் அசல் வடிவங்களை மீண்டும் பெறவும் அவர்கள் கலியுகத்தின் இறுதி வரை இந்த கோவிலின் சிவபெருமானை வணங்க வேண்டும்.